அன்பின்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் என்று சொன்னால் தொழுகையை சரியாக பேணி தொழ வேண்டும். அதே போல வருடத்திற்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னால் தர்மம் செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் ஒரு முஸ்லிம் வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியங்கள். இந்த காரியங்களுக்கெல்லாம் நாளை மறுமை நாளில நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் தொழுகிறாரு, ஆனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார். ஒருவர் நோன்பு வைக்கிறார், என்னை எல்லாம் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நோன்பு வைக்கிறார். ஒருவர் தர்மம் செய்கிறார், ஹஜ் செய்கிறார், இவர் செல்வந்தராக இருக்கக்கூடிய காரணத்தால் இதெல்லாம் செய்கிறார், மக்கள் சொல்ல வேண்டும், மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்கிறார் என்று சொன்னால் இதுவெல்லாம் நாளை மறுமை நாளிலே பயனளிக்குமா என்று சொன்னால் எந்த ஒரு பயனும் அளிக்கிறது. இதுவெல்லாம் இறையச்சத்தோடு இறைவன் சொன்னான் என்று நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது மறுமையிலே நன்மை கிடைக்கும் என்று அந்த காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு நன்மை கிடைக்குமே தவிர பெருமைக்காக, பகட்டுக்காக, மற்றவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக நாம் அந்த காரியத்தை செய்தோம் என்றால் அதுக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது. அப்படி நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதான் ஈமான். ஈமான் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் செய்யறோமோ அதே போல ஒரு முஸ்லிம் ஈமானோடு இருக்க வேண்டும். ஈமான் என்று சொன்னால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி. இதான் ஈமான். அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது. இதுதான் ஈமான். ஈமான் என்றால் நம்பிக்கை. இதையெல்லாம் நம்பிக்கையோடு இந்த நன்மையான காரியங்களை நாம் செய்யும் பொழுது இதற்கான கூலி மறுமையில் நிச்சயமாக கிடைக்கும். இப்படி நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒன்று மலக்குமார்கள், அந்த வானவர்களை நம்புவது. இந்த ஜும்மாவில அந்த வானவர்கள், அந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்க இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். இந்த மலக்குமார்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் பல நாட்கள் இதற்கு பேச வேண்டும். ஆனால் ஜும்மாவுடைய உரை நேரம் என்பது மிக குறைவான நேரம் என்பதால் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வானவர்கள் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இந்த மலக்குகளை படைச்சிட்டான். மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்னால் அந்த மலக்குமார்கள்ட்ட கேட்கக்கூடிய அந்த சொன்ன அல்லாஹ் கேட்ட அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், மனித சமுதாயத்தை நாம் படைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலக்குகள் கூட சொல்லுவாங்களா இல்லையா? அதான் உன்னை வணங்குறோமே, நாங்கெல்லாம் உன்னை வணங்கிட்டு தான் இருக்கிறோம், என் ரத்தம் சிந்தக்கூடிய இவர்களை நீ படைக்கிற, அவங்க எல்லாம் ஒரு கேள்வியா கேட்பாங்க. அப்போ மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்கு என்கின்ற அந்த வானவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கிறான். நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நாமெல்லாம் இந்திரிய துளிகளால் படைக்கப்பட்டவர்கள். ஆனா வானவர்கள், அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதால் படைத்தான் என்று சொல்லும் பொழுது நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், ஒளியால் படைத்தோம். அந்த வானவர்களை, அந்த மலக்குமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளியால் படைத்தேன் என்று தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னும் அந்த மலக்குமார்களுக்கு அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன்ல சொல்றான், இரண்டு இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்கு நான்காகவோ இறக்கைகள் இருக்கிறது. அந்த வானவர்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது என்று
திருக்குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். நாம் வானவர்கள் சம்பந்தமாக முதலே தெரிந்து வைத்திருந்தாலும் கூட ஒரு நினைவூட்டலாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே முதலாக நபித்துவம் ஆவதற்கு முன்னால் ஹீரா குகையில தங்குறாங்க. தங்கக்கூடிய நேரத்துல அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குமார், இந்த மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர் யார் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் முதலா அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி வராங்க. அவங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அந்த ஒளியால் படைக்கப்பட்ட அந்த மலக்குமார்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்று அந்த செய்தியில பார்க்கும் பொழுது, அவர்களை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தவர்களாக, நடுநடுங்கியவர்களாக தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போய் தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட என்னை போர்த்துங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி பார்த்தாங்க, என்ன தோற்றத்துல பார்த்தாங்கன்னு சொல்லும் பொழுது, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களுடைய தலை வானத்தில் இருந்ததாகவும் அவருடைய கால் பூமியில் இருந்ததாகவும் இந்த உலகத்தையே அவர்கள் மறைத்து நின்றிருந்தார்கள். எவ்வளவு பெரிய தோற்றத்துல வந்திருக்காங்க பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்ததை நான் பார்த்தேன். அல்லாஹ்வும் சொல்றான், 2 3 4 இறக்கைகள் இருக்குதுன்னு என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க 600 இறக்கைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, இந்த வானவர்கள், இந்த மலக்குமார்கள் ஆண் இனத்தை சேர்ந்தவர்களா, இவர்கள் பெண் இனத்தை சேர்ந்தவர்களா என்று சொன்னால் அது சொல்ல முடியாது. அவர்கள் ஆண் இனத்தையும் சேர்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் பெண் இனத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது. அவங்க ஒரு வேற ஒரு தோற்றத்தோடு அவர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்படி மிகப்பெரிய ஒரு தோற்றத்தில் வந்த அவர்கள் மனித தோற்றத்திலும் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதையும் நாம் வரலாறு ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது, இந்த வானவர்கள் மலக்குமார்கள் மனித தோற்றத்திலும் வந்திருக்காங்க. அதுக்கான செய்தி நம்ம பார்க்கிறோம். நபிகளார் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒருவர் வருகிறார். எப்படி வராருன்னு சொன்னா, பிரகாசமாக வருகிறார். தலைமுடி கலையில, அவருடைய மூஞ்சில ஒரு பிரகாசமா இருக்குது, ஆடை எதுவும் கிழியில, நல்ல தெளிவான ஆடையோடு வராரு. என்னைக்குமே ஒரு பயணம் செய்து வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க, தலையில மண் புழுதி அடைஞ்சவர்களாக. அன்றைக்கு ஒட்டகம் தான் இருந்தது. அந்த பாலைவனத்துல ஒரு பயணத்துல ஒருத்தர் வராருன்னா தெளிவா தெரியும், இவர் பயணம் தான், வெளியூர் தான் போயிட்டு வராருன்ட்டு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபையில ஒருவர் மிக தெளிவாக வராரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி மண்டிட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்துகிட்டு கேட்கிறாரு, இஸ்லாத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க. கேட்டுட்டு கடைசியாக அவர் கேட்கிறார், அந்த மனிதர் கேட்கிறார், மறுமை நாள் எப்பொழுது வரும்? பல கேள்விகள் கேட்கிறார். அதுல ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள், என் கேட்பவரை விட கேட்பவருக்கே தெரியும்ன்றார். கேட்ட உங்களுக்கு என்னை விட கேட்ட உங்களுக்கே இது அது நல்ல விஷயம், நல்லா தெரியும், இதை பத்தி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு அவர்கள் நீ சரியாக சொன்னீர்கள் என்று சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சகாபாக்கள் சொல்றாங்க, வந்தவர் யார் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனித தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு மனிதர் முந்தைய சமுதாயத்துல 99 கொலை செஞ்சுட்டாரு. அவர் எவ்வளவு செஞ்சிட்டாரு? 99 கொலை செஞ்சிருக்கிறார். கடைசியாக ஃபாதரியார் என்கின்ற அவர் இடத்துல சென்று எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறார். அவர் சொல்றாரு, 99 கொலை செஞ்சிருக்கிற, உனக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது. சொன்ன உடனே அவரையும் கொலை செய்து 100வது கொலையா செஞ்சிட்டார். அந்த மனிதர் 99 கொலை செய்தவர் அந்த ஃபாதரியாரையும் கொலை செய்து 100வது கொலையாக செய்து விட்டு போயிட்டு இருக்கிறார். அப்பொழுது ஒரு மனிதர் வராரு. அவரிடத்துல இந்த விஷயத்தை இவர் சொல்லும் பொழுது, அந்த 99 100 கொலை செய்த அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறியா, இந்த ஊருக்கு போ, அங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அங்க போய் அவரோட சேர்ந்து நல்லபடியா வாழு, அப்படின்னு நீ திருந்தணும்னா அங்க போன்னு சொல்லி அவர் சொல்றாரு.
இப்படி அந்த கேட்ட அந்த மனிதன், அந்த கொலை செய்த அந்த மனிதன் என்ன செய்யறாருன்னா அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அப்படி போய் கொஞ்சம் தூரம் போகும் பொழுது அவர் என்ன ஆயிட்டாருன்னா அங்கேயே மரணம் அடைஞ்சிட்டாரு. இப்போ இவரிடத்துல அந்த ஊருக்கு போ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரா இல்லையா? அவர் யாருன்னு பார்த்தா அது ஒரு மலக்கு. அவரும் மனித தோட்டத்துல வந்திருக்கிறார். சரி, இப்போ இவருக்கு இந்த மரணம் அடைஞ்சாரு, 100 கொலை செய்து இறந்து போனாரு, இவருக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு இந்த மலக்கு அல்லாஹ்விடத்துல கேட்கிறார். அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அவர் நடந்து வந்து இறந்துட்டார், எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அவர் செய்யல, ஆனா திருந்தணும்னு அவர் நினைக்கிறார். இவருக்கு சொர்க்கமா நரகமா என்று சொன்னால் அவர் எங்கு இறந்தாரோ அங்கிருந்து அவர் செல்லக்கூடிய ஊருக்கு எவ்வளவு தூரம் இருக்குது, எங்க இருந்து கேட்டாரோ அந்த தூரம் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு பாருங்கன்னு சொல்லும் பொழுது அந்த திருந்தி வாழ வேண்டும் என்று சொன்ன ஊர் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் சொர்க்கத்துக்கு போனார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வானவர் மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஒருவர் வழுக்கை தலை, ஆளு சொட்டையார் பாரு போல தெரியுது. அவர் இடத்துல ஒரு மலக்கு மனித தோட்டத்தில் வர்றாரு. இந்த செய்தி நம்ம எதற்காக என்று சொன்னால் மனித தோட்டத்தில் வந்த வானவர்களை பற்றி பார்க்கிறோம். அவர் இடத்துல வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய தலை வழுக்கை தலையாக இருக்குது, எனக்கு தலைமுடி அதிகமாக வளர வேண்டும் அப்படின்னு உனக்கு அப்படியே ஆகட்டும். அவர் தலையில ஒரு கையை வச்சு நீவனோன்னு அவருக்கு தலைமுடி அதிகமாக வருகிறது. அடுத்ததாக ஒரு ஒட்டகம் அவருக்கு தரப்படுகிறது. அடுத்ததாக இன்னொருவர் வெண் குஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, இந்த நோயால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த உடம்புல வச்சு தேய்க்கிறாரு, அவருக்கு சரியாகுது. அவரிடத்திலே ஒரு மாடு தரப்படுகிறது. அடுத்தது மூன்றாவதாக ஒருத்தர் இடத்துல போகும் பொழுது அவர் கண் தெரியாதவராக இருக்கிறார், கண் பார்வை இல்லை. அவரிடத்துல கேட்கும் பொழுது எனக்கு கண் பார்வை இல்லை, இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது அவருக்கும் அந்த இடத்துல கண் மேல கை வச்சோன்னா கண் பார்வை தெரிகிறது. அவரிடத்திலே ஒரு ஆடு கொடுக்கப்படுகிறது. சிறிது காலம் பிறகு யார் இந்த மனித தோட்டத்தில் வந்தாரே அது வானவர் தான். சிறிது காலத்துக்கு பிறகு அதே வழுக்கை தலையா முதல்ல சொட்டையா இருந்தாரே அவர் இடத்துல போய் பார்த்தா மிகப்பெரிய ஆடு ஒட்டகத்தை வச்சு பெரிய பண்ணையாகி பெரிய உருவாகி பெரிய ஆளாயிட்டாரு. அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது இந்த மாதிரி நான் சிரமமா இருக்கிறேன் சொல்ற ஒரு மாணவர், அவருக்கு ஒரு சோதனை, நான் வந்து இந்த மாதிரி சிரமமா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, உனக்கு அல்லாஹ் இந்த மாதிரி பர்க்கத் செஞ்சானே, ஒரு ஒட்டகத்தை வச்சு இவ்வளவு ஒட்டகம் ஆச்சே, உன்னுடைய தலைமுறை நல்லா வளர்ந்துச்சேன்னு சொல்லும் பொழுது அவன் பெருமை பேசினான். இத பல செய்தி உள்ளடங்கியது பார்க்கிறோம். வானவர் மனித தோட்டத்தில் வந்தார் என்ற ஒரு செய்தியை பார்த்தாலும் அவன் என்ன சொல்றான், அல்லாஹ் கொடுத்தானா, என்னுடைய உழைப்பா நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு பெருமை பேசினான். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அவனை அழிச்சிட்டான். இரண்டாவதாக போனவர் அவரும் அதே மாதிரி சொன்னார், அவரையும் அல்லாஹ் அழித்ததாக. மூன்றாவதாக போனவர் சொன்னாரு, ஆமா எனக்கு அல்லாஹ் பறக்கச் செஞ்சுட்டான், அந்த ஒரு ஆட்டின் மூலமாக இத்தனை ஆடு பெரிய பண்ணையா வச்சு பெரிய வசதியா வர்றதுக்கு அல்லாஹ் பறக்கச் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து வானவர் துவா செய்து விட்டு போனார். இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, வானவர்கள் அந்த மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த மலக்குமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல உயிர்களுக்கு இஸ்ராயேல் வந்துட்டாரு, அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், ஒரு முஸ்லிம்கள் பெயர் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெயர் எல்லாம் இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர்கள் என்ன சொல்றான்னா, 2வது அத்தியாயம் 98வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜிப்ரீலை பத்தி சொல்றான். ஜிப்ரீல் ஒரு வானவர், அதாவது மலக்குமாருடைய தலைவர், அவர் பேரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அடுத்து மிகாயில் அப்படிங்கிற ஒரு வானவரை பற்றி அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். அடுத்தது மாலிக். இந்த மாலிக்ங்கிறவர் யாருன்னு கேட்டா நரகத்தினுடைய காவலாளியாக இருப்பார் அந்த வானவர். அந்த நரகத்தில் இருப்பவர்கள் கேட்பார்களாம், நான் எங்களை அப்படியே அடிச்சிருங்க, ஒண்ணுமில்லாம பண்ணிருங்க, இந்த நரக வேதனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த வேதனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அந்த நரகத்தின் காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த மலக்கு மாலிக் என்கின்ற மலக்கிட்ட சொல்வதை அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான். அல்லாஹ் ஜிப்ரீலை பத்தி சொல்றான், மீகாயில்ங்கிற மலக்கை பத்தி சொல்றான், மாலிக்ங்கிற பத்தி அவரை பத்தி அந்த வானவரை பத்தி அல்லாஹ் சொல்றான்.
அடுத்ததாக ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த வாழக்கூடிய உலகத்துல நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லிவிட்டு அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள் சொல்கிறார்கள், இஸ்ராஹீல் அப்படிங்கிற ஒரு வானவர், அந்த மலக்கு கையில சங்கோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வானவருடைய பெயர் சொல்றத பார்க்கிறோம். எதற்காக அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார்னு சொல்லும் பொழுது, இஸ்ராயேல்கிற அந்த மலக்குமார்கள், மலக்கு எப்படி இருக்கா சங்கு உட்கார்ந்து இருக்காருன்னா சூர் ஊதப்படும். அவர் உட்கார்ந்து அந்த சங்குல ஊதினாருன்னு சொன்னா எல்லா மனிதர்களும் அந்த நேரத்தில் மூர்ச்சையாகி விடுவார்கள். மீண்டும் இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது மீண்டும் எல்லாரும் எந்திரிப்பார்கள். இப்படி அந்த மலக்குடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்ராஹீல் அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்ததாக சுவனத்தினுடைய காவலாளராக ஒரு மலக்கு, அவர் யாரு? ருளுவான். ருளுவான் என்கின்ற மலக்கு சொர்க்கத்தினுடைய காவலாளி. அவருடைய பெயரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் ஒன்று சொல்றான், மீகாயில் ஒன்று சொல்றான், மாலிக் என்று சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்ராஹீல் என்று சொல்றாங்க. அடுத்ததாக சுவனத்தினுடைய காவலாளியாக ருளுவான் அவரை சொல்றாங்க. அடுத்ததாக கபர்ல கேட்கக்கூடிய அந்த மலக்குடைய பெயர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது முன்கர் நகீர். இவங்க தான் அந்த கேள்வி கேட்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் இந்த வானவர்களுடைய பெயர்களை நாம் சொல்றதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய அந்த மலக்குமார்களுடைய அந்த வேகத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் எங்க இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், இந்த மாதிரி 7 வானங்கள். இந்த 7 வானங்களை தாண்டி நரகம் இருக்கிறது. அந்த நரகத்திற்கு மேல் சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்துல 100 படித்தளங்கள். அதிலே அந்த 100வது கடைசி முதல் படித்தளம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் சொல்லுவாங்க. ஆக 7 வானம், அதற்கு மேல நரகம், அதற்கு மேல சொர்க்கம். அந்த சொர்க்கங்கிறது 100 படித்தளம். அதுல முதல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதற்கு மேல நீரோடை. அந்த நீரோடைக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய பயங்கரமான அந்த அர்ஷ் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அந்த அர்ஷுக்கு இந்த உலகத்தில் இருந்து அந்த மலக்குமார்கள் ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? மின்னல் வேகத்துல அவங்க போயிருவாங்க. அவருடைய வேகம், அவர்கள் வெளிச்ச அந்த ஒளியால் படைக்கப்பட்ட அந்த மலக்குமாருடைய வேகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இங்கு இருக்கக்கூடிய செய்தி 7 வானம் தாண்டி, நரகம் தாண்டி, சொர்க்கம் தாண்டி, அந்த நீரோடை தாண்டி அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு மின்னல் வேகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். இன்னும் அவங்களுடைய பயணத்தை சொல்லும் பொழுது, நாம் 5000 அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், 70வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்லும் பொழுது, நாமெல்லாம் ஒரு பயணம் செய்யறோம். 5000 வருஷம், 5000 வருஷம் நாம் செய்யக்கூடிய பயணத்தை அந்த வானவர்கள் ஒரு நாள்ல போயிருவாங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆனிலே இவர்களுடைய வேகத்தை பற்றி சொல்றான். இதுவெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கவில்லை என்று சொன்னாலும், அல்லாஹ்வை பார்க்கல, மலக்குமார்களை பார்க்கல, நபிமார்களை பார்க்கல, மறுமையினால பார்க்கல, இது எதையுமே நாம பார்க்கல. ஆனால் ஈமான் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை நாம் உறுதியாக நம்பி நாம் நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுதுதான் அதுக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும். அதே போல அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நாம் ஆளாக வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த வானவர் அந்த மலக்குமார்களை பொறுத்தவரை சஜ்ஜிதால இருன்னு அல்லாஹ் பார்த்து சொல்லிட்டான்னு சொன்னா, அல்லாவா பார்த்து எந்திரியும் சொல்ற வரைக்கும் சஜ்ஜிதால இருப்பார். இப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த வானவர்கள். அவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக, பிரார்த்தனைக்கு நம்ம தொழுகைக்கு போறோம், பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறோம், அமர்ந்திருக்க நேரத்தில் நமக்காக துவா செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பயணத்துல போய் ஒரு உடல்நிலை சரியில்லாத சகோதரர் சந்திக்கிறோம், அதற்காக நமக்கு துவா செய்வாங்க. இப்படி அவங்க துவா செய்யக்கூடிய நேரம் ஏகப்பட்ட நேரம் இருக்குது. நாம் நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது, அதே மாதிரி பிரார்த்தனையில
இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இன்னொருத்தர் சிரமத்தில் இருக்காரு, இன்னொருத்தர் கஷ்டத்தில் இருக்காரு, அவருக்கு செல்வத்தை கூடுறாளா, அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கூடுறாளா நாம பிரார்த்தனை செஞ்சா அந்த வானவர் சொல்வாராம், இவருக்கும் அதே போல செல்வத்தை கூடு. யார் கேட்கக்கூடிய நமக்கு. மலக்குமார்களுடைய பிரார்த்தனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டும். அதே போல அவர்கள் சபிக்கக்கூடியவர்களாக, சில மலக்குகள் மலக்குகள் ஏன் சபிக்கிறாங்க? நாம் கெட்ட காரியங்கள், கெட்ட வேலைகள், கெட்ட செயல்கள் இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் சபிப்பார்கள். அந்த மலக்குகளுடைய சாபத்துக்கு நிச்சயமாக நாம் ஆளாகக்கூடாது. அதே போல ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஏராளமான மலக்குகளை கூட வச்சிருக்கான். அதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தாய், ஒரு பெண் கருவுற்றால் அதிலிருந்து ஒரு 120 நாள் கழித்து அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புறான். அந்த தாயினுடைய கருவயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த 120 நாளுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பிச்சு அதுக்கு கண் அமைச்சு, சுவாசிக்க மூக்கு அனுப்பிச்சு, அந்த உடம்பு அந்த தோற்றத்தை அவர் அந்த மலக்கு அல்லாஹ் அந்த மலக்கு மூலமாக அனுப்பி அல்லாஹ் கடைசியா அந்த மலக்கு கேட்பாராமா, அல்லாஹ் கேட்பாராமா, இது ஆணா பெண்ணா எப்படின்னு கேட்பாராம். ஆக ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றில் 120வது நாள் இருக்கும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை அனுப்பிச்சு அவன் எப்படி வாழுவான், என்ன பண்ணுவான் எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. எல்லாமே அல்லாஹ் அப்பவே தாயுடைய கருவயிற்றில் இருக்கும் பொழுதே எல்லாமே அல்லாஹ் எழுதிட்டான். ஆனா இந்த செய்தி வந்து நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, நாம எல்லா அட்டுழியும் பண்ணலாம், நம்ம தப்பு பண்ணலாம், ஏன்னா அல்லாஹ் முதல்ல எழுதிட்டானே, எல்லா விஷயம் எழுதப்பட்டுச்சே, நான் தொழுக மாட்டேன், நோம்பிக்க மாட்டேன், தர்மம் செய்ய மாட்டேன், எல்லாமே எல்லாம் எழுதிட்டான, நான் இப்படிதான் நடப்பேன் அப்படின்னு நடப்பது புத்திசாலித்தனம் கிடையாது. அல்லாஹ் முதலே எழுதப்பட்டு விட்டிருந்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியம், ஆனா அல்லாஹ் எப்படி எழுதியிருப்பான், இப்படி நன்மையான காரியம் செய்ய நல்லா எழுதியிருப்பான். ஆக நாம் அதுல சரியாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு மனிதருக்கு 2 வானவரை அல்லாஹ் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அல்லாஹ் வச்சிருக்கான். வலது புறத்தில் இருக்கக்கூடியவர் நாம் செய்யக்கூடிய சின்ன நன்மையான காரியங்களா இருந்தாலும் சரி அதை எழுதுவர். இடது புறத்தில் இருக்கக்கூடிய வானவர் அவர் நாம் செய்யக்கூடிய தீமையான காரியங்களை அவர் எழுதுவார். அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்றான், உங்களுடைய விஷயம் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வே டைரக்டா பார்க்கலாம், இருந்தாலும் வானவரை வச்சு அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு விஷயங்களும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதான் சொல்றான், நீங்கள் கண்காணிப்புக்கு ஆளாக இருக்கிறீங்க, உங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றானே, இந்த வானவர்கள் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளை மறுமை நாளில அணு அளவு நன்மை செய்தவரும் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவரும் அதை மறுமையில காண்பார் அல்லாஹ் சொல்றானே. இப்படி நம்ம ஜும்மாவுடைய உரை நிறுத்தும் போது நன்மையான காரியம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கும். அடுத்து நம்ம பாவமான காரியம் ஏதாவது செஞ்சுட்டு அதை கூட நல்லா எழுதி அந்த மனக்கு எழுதிட்டு இருப்பாங்க. வலது புறத்திலும் இடது புறத்திலும் எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டு இருக்கும். நாளை மறுமை நாளில அந்த புஸ்தகத்தை அல்லாஹ் நம்ம கையில கொடுப்பானே, அதை மனிதன் படிக்கும் பொழுது பாதி கூட முடிச்சிருக்க மாட்டானாமா. அந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடிய நேரத்துல இது என்ன புஸ்தகம், என்ன புத்தகம் இது, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயங்கள் இல்லாமல் நான் பேசியது, நான் தூங்கியது, நான் செய்தது, நான் இருட்டில் செய்தது, மறைமுகமா செய்தது எல்லாம் ஒன்று விடாமல் இதில் அனைத்தும் எழுதப்பட்டு இருக்கிறதே. நல்லா மறுமை மனிதன் கேட்பானா இல்லையா? இதைத்தான் அந்த வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை எழுதி கொண்டிருக்கார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கண்காணிப்பு இருக்கிறீங்க, உங்களை கண்காணிக்கிறதுக்குன்னே நாங்க ஆள வச்சிருக்கிறோம். ஒரு விஷயம் முடியலாம ஒரு வார்த்தை நீங்கள் பேசினாலும், ஒரு எழுத்தை நீங்கள் பேசினாலும் அந்த வானவர் அதை எழுதி கொண்டிருப்பார். நாம் புறம் பேசினாலும் சரி, திட்டினாலும் சரி, யாரை கேலி செஞ்சாலும் சரி, கிண்டல் செய்தாலும் சரி, ஒருத்தரை கேவலப்படுத்தினாலும் சரி, இப்படி எல்லா காரியங்களும் ஒரு இடது பக்கமானவர் எழுதியிருப்பார். நாம் பேசக்கூடிய நல்ல உரைகள், நல்ல பேச்சுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் அமல்கள் எல்லாம் வலது புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர் எழுதி கொண்டிருப்பார். அதனால் நாளைக்கு மறுநாள் அந்த மனிதன் கேட்பான், என்ன புஸ்தகம் இது, ஒன்று இல்லாமல் எல்லாமே இருக்குதே அப்படின்னு கேட்பான். அதைத்தான் அந்த மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஃபஜ்ரில் இருந்து அசர் வரைக்கும் நம்ம கூட ஒரு மாணவர் இருப்பார், நம்மளை பார்த்துட்டு கண்காணித்து கொண்டு. அடுத்தது அசருக்கு பிறகு அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு மாணவர் இருப்பார். இவர்கள் 2 பேரும் இந்த அசருடைய நேரத்தில் 2 மாணவர் சந்தித்துக் கொள்வார்கள். அதே போல அல்லாஹ்விடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அந்த அடியானை நான் பார்க்கும் பொழுது
ஃபஜ்ருடைய தொழுகையில இருந்தான், அப்ப நான் போனேன். அவன்கிட்ட நான் பிரிஞ்சு வரும்போது அசருடைய வக்தில் அவன் இருந்தான், அங்க நான் பிரிஞ்சு வந்தேன். இன்னொரு மாணவர் சொல்லுவாரு, நான் அசருக்கு போகும்போது ஒரு தொழுகையாளியா இருந்தாரு, அடுத்த நாள் நான் ஃபஜ்ர் வரைக்கும் அவருக்கு அவர் தொழுகை, இப்படி தொழுகையாளியாக இருந்தார்கள் என்று அந்த மாணவர் சொல்லுவார்கள். யாருக்கு? சரியாக தொழக்கூடியவருக்கு. இல்லைன்னா அவன் தூங்கிட்டு இருக்கும் போது போனேன், அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இப்படித்தான் போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். அந்த மாணவர் நம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, எல்லா தொழுகையும் சரியாக தொழுகும் பொழுது அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், உன்னை அவன் வணங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அவன்கிட்ட போனேன், அவன்கிட்ட பிரிஞ்சு வந்தேன். அப்படி 2 மாணவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல தொழுகைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்தோம்னா நம்ம பக்கத்துல ஒரு மாணவர் இருப்பாராம். தொழுகைக்காக எதிர்பார்த்து நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். எவ்வளவு பெரிய நன்மையான, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த மாணவர் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். அதே மாதிரி தொழுகைக்கு வரிசையாக எழுந்து நிற்கக்கூடிய நேரத்துல வலதுபுறத்தில் யார் நிற்கிறாரோ அவரிடத்தில் ஒரு மாணவர் வலதுபுறத்தில் நிற்கக்கூடிய நன்மை அதிகமான நன்மை. அதனாலதான் இந்த செய்தியில பார்க்கிறோம், வலதுபுறத்தில் நிற்கக்கூடிய நேரத்துல அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் நமக்காக பிரார்த்தனை செய்வார். அதே போல நம் உயிரை எடுப்பதற்காக நம்மோடு ஒரு மாணவர் இருப்பார். அவருக்கு வேலை வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவருடைய வேலை என்னன்னா நம்ம உயிர் எடுக்கிறது தான். எப்படா அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வரும், இவனோட உயிரை எடுக்கலாம் என்று ஒரு மாணவர் நம்மோடு இருப்பார். அவருக்கு வேலை வந்துட்டா நம்ம வேலை முடிஞ்சது, அந்த மாணவர் நம்ம கூடயே தான் இருப்பார். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம், உயிர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில மாணவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களா இல்லை, நம்ம கூடயே ஒரு மாணவர் இருப்பார். இப்படி மலக்குமார்களுடைய செய்திகளை நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ஃபஜ்ருக்கு பின்னாடி ஒரு மாணவர் இறங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இவங்க நம்முடைய வீட்டுகளுக்கு பரக்கத் கொடுக்கக்கூடிய மாணவர். ஆனால் சில விஷயங்கள் சொல்லப்படுது, இந்த விஷயங்கள் இருந்தால் அவருடைய இல்லத்துக்கு அந்த மாணவர், அந்த மலக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயங்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயம், குளிப்பு, கடமையான குளிப்பு இருக்கும் என்று சொன்னால் உடனே ஒழு செஞ்சிடணும். குளிக்கிறது கொஞ்சம் லேட் ஆனா கூட கடமையான குளிப்பு கடமையாச்சுன்னா முதல்ல ஒழு செஞ்சிடணும். ஒழு செய்யாமல் நாம படுத்துக்கொண்டு வீட்டில இருந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அந்த மாணவர் அந்த வீட்டுக்கு வரமாட்டாரு. அந்த பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மாணவர் குளிப்பு கடமையோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு வரமாட்டார். 2வது, உருவப்படம் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அந்த மாணவர் வரமாட்டார். அடுத்ததாக 3வது பார்க்கிறோம், சலங்கை ஒளிகள் யாரிடத்த வீட்டுல ஒளிச்சு கொண்டு இருக்குதோ அந்த வீட்டுக்கும் அந்த பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மாணவர் வரமாட்டார். அடுத்ததாக 4வதாக, யாருடைய வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டுக்கும் அந்த பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மாணவர் வரமாட்டார் என்கின்ற செய்தியில பார்க்கிறோம். ஆக அன்பின் கினிய பெரியவர்கள், சகோதரர்களே, இந்த மாணவருடைய தோற்றம், அவங்களுடைய வேலைப்பாடுகள், அவங்க இன்னும் ஏராளமான விஷயம் அந்த மாணவர்கள் பற்றி இருந்தாலும் ஜும்மாவுடைய நேரம் என்பது மிக குறுகிய நேரம் என்பதால் எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்னால் முகநூலிலும் சரி தொலைக்காட்சியிலும் சரி திரும்ப நாம பார்த்த விஷயம், வேற ஒரு நாட்டில, அந்த துருக்கிங்கிற நாட்டில ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு நேற்றைக்கு செய்தி வரைக்கும் கிட்டத்தட்ட 41,000 பேர் இறந்துட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் இறந்திருந்தாலும் இறந்திருப்பாங்க போல தெரியல. அந்த செய்தியில் அவனுடைய கணிப்புல 41,000 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதுவும் அந்த முகநூல்ல அந்த செய்தியில நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருடைய உள்ளங்களும் கலங்கி விட்டது. அந்த மாதிரியான செய்திகளை அதில் நம்ம பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பாருங்க. ஒரு குழந்தை மேல தவிக்குது, உயிருக்கு போராடி கொண்டு இருக்குது, கீழே இருக்கக்கூடிய தகப்பன். அந்த இடத்துல நாம் இருந்தா என்ன சொல்லுவோம்? அந்த இடத்துல நாம் இருந்து என்ன சொல்லுவோம்? குழந்தையை காப்பாத்துங்க, யாருமே இல்லையா, பார்த்துப்பா, உடுத்துறாத, பிடிச்சுக்கோ, ஏதோன்னு சொல்லுவோம். அவருடைய ஈமான்,
கீழே இருந்தவருடைய ஈமான் எந்த அளவுக்கு நாம் இப்ப ஈமானை பத்தி பார்த்தோமே, ஆமத்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி பர்சூலிஹி, அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார் நம்புவது, விதியை நம்புவது, நபிமார் நம்புவது, வேதனை நம்புவது, இதெல்லாம் ஈமான். அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது. கீழே இருக்கிற தன்னுடைய தகப்பன் சொல்றான், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை கீழே இருந்து கொண்டு அந்த குழந்தைக்கு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஈமானா இருக்கும். அந்த குழந்தை சொல்ற செய்தி நாம அதை பார்க்கிறோம். இவர் சொல்லி கொடுக்கிறாரு, அந்த குழந்தை திரும்பி இவர் சொன்ன அந்த கலிமாவை அந்த குழந்தை சொல்லுது. எவ்வளவு பெரிய ஈமான். இதான் ஈமான்கிறது. அதே போல அதிகமெல்லாம் இல்லைங்க, 90 வினாடிகள், அதிகபட்சமா 90 வினாடி, 2 நிமிஷம் கூட முழுசா இல்லை. 2 நிமிஷம் கூட முழுசா இல்லாம கிட்டத்தட்ட 41,000 உயிர்கள் போய்விட்டது. இன்னும் எத்தனை ஆயிரம் பேரும் தெரியல. அதிகபட்சம் 2 நிமிஷம் தான். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத ஏழைகளாக, ஒன்றுமே இல்லாத குடும்பத்தை இழந்தவர்களாக 1 நிமிஷம் போயிட்டு எல்லாமே 1.5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களை பார்க்கிறோம், பெருமை அடிப்பது, கர்வம் அடிப்பது, மற்றவர்களை கேவலப்படுத்துவது, எங்களிடத்துல பொருளாதாரம் இருக்குது என்பதற்காக பொருளாதாரம் இல்லாத மக்களை பார்த்து ஏளனமாக பார்ப்பது, நான் வெள்ளையா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், என்னுடைய ஆடை நல்லா இருக்குன்னு இன்னொருத்தரை கேவலப்படுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மனுஷன் செய்யறான். வெறும் 90 வினாடிகள், 1.5 நிமிஷம் கூட இல்ல, அந்த பூமி லேசான ஒரு ஆட்டத்துக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 நிமிஷம் சேர்த்து எல்லாம் ஆட்டி இருந்தாலும் எல்லாமே போயிருக்கும். குர்ஆன்ல பாக்குறோமே இல்லையா, அந்த சமுதாயத்தை பூமியில போட்டு அமுச்சினோம், தோசையாக பெரட்டி போட்டோங்கிறான். ஆக இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவர் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பாசம் செலுத்தக்கூடியவர்களாக, கர்வம் இல்லாமல், பெருமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல், விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களாக, எல்லோர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, நாளை மறுமை நாளில அந்த சொர்க்கத்துக்குரியவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய பல விஷயங்கள் சொன்னாலும் அது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது யதார்த்தமா இருப்பாங்களாமா, ஒண்ணுமே தெரியாதவர்களாக. பாக்குற நம்ம சொல்றோம், என்னடா இவன் கோமாளியா இருக்கிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான், ஒண்ணும் தெரியாதவன் இவ்வளவு யதார்த்தமா இருக்கான்னு சொல்றோம். அவன் தான் சொர்க்கத்துக்குரியவன். யதார்த்தமாக விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மறுமையில சொர்க்கத்தில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. நம்ம இடத்துல இருக்கிற பணமோ, கர்வமோ, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், ஆள் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்லா பயங்கரமா இருக்கிறோம், நம்ம ரத்தம் எல்லாம் பயங்கர சூடா இருக்குது, எல்லாம் இருந்தாலும் 90 வினாடிகள் அல்லாஹ் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டான். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பாசம் செலுத்தக்கூடியவர்களாக, மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி, ஆரம்பத்தில் சொன்ன அந்த மலக்குமார்கள் ஈமான் சம்பந்தமான விஷயம், அதை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.